விஜய் மாதிரி ஒரு புதிய நடிகர், ஒரு வயதான நடிகர் விஜய் திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்குகிற பொழுது, தலைவரை தாக்குகிற பொழுதெல்லாம் மிக கடுமையாக கண்டித்து விஜயனுடைய அந்த அவதூறை, விஜயனுடைய அந்த சதியை, பாஜகவின் கருவியாக வருகிற விஜயெல்லாம் கடுமையாக கண்டித்து கரூர் சம்பவத்தில் முதலாக விஜயை கைது செய்யணும், வழக்கு பதிவு செய்யணும், சிறையில் அடைக்கும் முதல் குற்றவாளியாக சேர்க்கணுங்கிற கோரிக்கையெல்லாம் வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தியதே தமிழ்நாடு இளைஞர் பேரவை தான், தனியரசு தான். அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த அணிக்கும் பாஜகவாலோ அல்லது விஜய் மாதிரியோ அல்லது வேறு எந்த வடிவத்தில் அச்சுறுத்தல் வருகிற பொழுதெல்லாம் முதல் நாளாக களத்தில் நின்று அரசை, இந்த அணியை பாதுகாத்த தனியரசு எதிர்காலத்தில் அதிகாரபூர்வமாக அணியில் இணைந்து தேர்தலை சந்திக்கிற சூழல் வாய்ப்பு வருமானால் அது முடிவெடுக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் தான். 41 அப்பாவி உயிரிழப்பு, அதாவது பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் 41 பேர் தன்னுடைய கண்ணெதிரே துடிதுடிக்கு இறந்த பொழுது இறக்கப்படாத அல்லது அந்த மக்களை காக்க வேண்டும் என்கிற அக்கறை இல்லாத, தன்னுடைய ரசிகர்களை, தன்னுடைய தொண்டர்களை, நாட்டு மக்களை நேசிக்காத விஜய் 35 நாட்களுக்கு பிறகு நேற்று ஒரு சிறப்பு பொதுக்குழு என்கின்ற அளவில் ஒரு கூட்டத்தை கூட்டி அதிலும் வன்மத்தை, அவதூறை அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் மாண்புமிகு முதலமைச்சர் மீதும் அவதூறு கருத்துக்களை தொடர்ந்து அச்சமில்லாமல் கூச்சமில்லாமல் பரப்புகிற விஜய் கண்டனத்துக்குரியது. ஆகவே தமிழக வெற்றி கழகம், அதனுடைய தலைவர் விஜய் ஒரு அரசியல் கட்சியை தலைமையேற்று நடத்துகிற பக்குவத்தை இழந்து, மதி இழந்து, தன்னுடைய கருத்து அல்லது கொள்கை அல்லது தத்துவம் எதையும் தொண்டர்களுக்கு கடத்தாமல் வெறும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை வீழ்த்துவது மட்டும்தான் ஒரே நோக்கம் என்று சொல்லுகிற விஜய், திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏன் வீழ்த்த வேண்டும்? தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்கிறார். தமிழக வெற்றி கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் 2026 நேரடி போட்டி என்றால், இந்த தமிழக வெற்றி கழகமும் விஜயும் பொறுப்புக்கு வந்தால், ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் என்ன மாறுதலை தரப்போகிறேன் என்று இதுவரைக்கும் எந்த கருத்தையும் சொல்லாத விஜய். இல்ல, அது அல்ல, அது அது இப்ப அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா அது ஒரு பெரிய நிறுவனம். திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய அணியும் மிக வலிமையான அணி. அது கிட்டத்தட்ட அது தொடர்ந்து தேர்தலில் வெற்றிக்கு மேல வெற்றி பெற்ற அணி அது. ஆனால் நான் இந்த அணியில் இல்லாத பொழுதே அணியில் இருப்பவர்களை விட கூடுதலாக இந்த அரசையும், இந்த அணியையும், திமுக தலைவரையும், மாண்புமிகு முதல்வரையும் ஆதரித்து அவருடைய வளர்ச்சிக்கும் அவருடைய அந்த கருத்துக்கு வலிமையை ஊற்றுகிற வகையில் தனியரசும் தமிழ்நாடு இளைஞர் பேரவையும் என்னுடைய கட்சியும் வலிமையாக அவரை அணியில் இல்லாத பொழுது ஆதரித்த நிலையில் இப்பொழுதும் ஆதரித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில், இன்னும் சொல்ல போனா விஜய் மாதிரி ஒரு புதிய நடிகர், ஒரு வயதான நடிகர் விஜய் திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்குகிற பொழுது, தலைவரை தாக்குகிற பொழுதெல்லாம் மிக கடுமையாக கண்டித்து விஜயனுடைய அந்த அவதூறை, விஜயனுடைய அந்த சதியை, பாஜகவின் கருவியாக வருகிற விஜயெல்லாம் கடுமையாக கண்டித்து கரூர் சம்பவத்தில் முதலாக விஜயை கைது செய்யணும், வழக்கு பதிவு செய்யணும், சிறையில் அடைக்கும் முதல் குற்றவாளியாக சேர்க்கணுங்கிற கோரிக்கையெல்லாம் வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தியதே தமிழ்நாடு இளைஞர் பேரவை தான், தனியரசு தான். அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த அணிக்கும் பாஜகவாலோ அல்லது விஜய் மாதிரியோ அல்லது வேறு எந்த வடிவத்தில் அச்சுறுத்தல் வருகிற பொழுதெல்லாம் முதல் நாளாக களத்தில் நின்று அரசை, இந்த அணியை பாதுகாத்த தனியரசு எதிர்காலத்தில் அதிகாரபூர்வமாக அணியில் இணைந்து தேர்தலை சந்திக்கிற சூழல் வாய்ப்பு வருமானால் அது முடிவெடுக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் தான். நேற்றைய தினம் தாவேகாவுடைய பொதுக்குழுல திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க. ஆனால் அதிமுகவையோ பாஜகவையோ எந்த விமர்சனமும் பண்ணல. அதே நேரத்தில் கரூர் சம்பவத்தில் முழுமையாக காவல்துறையுடைய அஜாக்கிரதாங்க மாதிரி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அவங்க மீது எந்த பொறுப்பை ஏற்றுக்கல. இதை எப்படி பாக்குறீங்க? விஜயோட பேச்சு, ஆதவோடைய பேச்சு? இல்ல, முழுக்க கரூர்ல 41 அப்பாவி உயிரிழப்பு, அதாவது பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் 41 பேர் தன்னுடைய கண்ணெதிரே துடிதுடிக்கு இறந்த பொழுது இறக்கப்படாத அல்லது அந்த மக்களை காக்க வேண்டும் என்கிற அக்கறை இல்லாத, தன்னுடைய ரசிகர்களை, தன்னுடைய தொண்டர்களை, நாட்டு மக்களை நேசிக்காத விஜய் 35 நாட்களுக்கு பிறகு நேற்று ஒரு சிறப்பு பொதுக்குழு என்கின்ற அளவில் ஒரு கூட்டத்தை கூட்டி அதிலும் வன்மத்தை, அவதூறை அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் மாண்புமிகு முதலமைச்சர் மீதும் அவதூறு கருத்துக்களை தொடர்ந்து அச்சமில்லாமல் கூச்சமில்லாமல் பரப்புகிற விஜய் கண்டனத்துக்குரியது. ஆகவே தமிழக வெற்றி கழகம், அதனுடைய தலைவர் விஜய் ஒரு அரசியல் கட்சியை தலைமையேற்று நடத்துகிற பக்குவத்தை இழந்து, மதி இழந்து, தன்னுடைய கருத்து அல்லது கொள்கை அல்லது தத்துவம் எதையும் தொண்டர்களுக்கு கடத்தாமல் வெறும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை வீழ்த்துவது மட்டும்தான் ஒரே நோக்கம் என்று சொல்லுகிற விஜய், திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏன் வீழ்த்த வேண்டும்? தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்கிறார். தமிழக வெற்றி கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் 2026 நேரடி போட்டி என்றால், இந்த தமிழக வெற்றி கழகமும் விஜயும் பொறுப்புக்கு வந்தால், ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் என்ன மாறுதலை தரப்போகிறேன் என்று இதுவரைக்கும் எந்த கருத்தையும் சொல்லாத விஜய், இன்னமும் சொல்ல போனால் ஒரு கூட்டத்திலோ அல்லது பரப்புரைகளிலோ
ஊடகத்தையே சந்திக்காத ஜனநாயகத்தின் அறநெறியின் முதல் கடமையே ஊடகத்தை சந்திப்பதற்கு அஞ்சுகிற உலகத்திலேயே ஒரே ஒரு அரசியல் கட்சி இருக்குதுன்னா அது தமிழக வெற்றி கழகம் தான். அப்ப ஊடகவியலாளரை சந்திக்காமல் நாட்டில் இருக்கிற அறிவு சார்ந்த அரசியல் ஆய்வாளர்களோடு விமர்சகர்களோடு உரையாடலையே நடத்தாத குடும்ப உறுப்பினர்களோடையே உறவை துண்டித்துக் கொண்டிருக்கிற விஜய், கட்சியினுடைய நிர்வாகிகளோட உறவு ஆடாத ஒரு விஜய், தனித்தே வாழ்க்கையை வாழ்வதில் சுகப்பட்டு கிடக்கிற ஒரு விஜய் வெகுஜன மக்களை அரவணைத்து நாட்டில் மாற்றத்தை கொண்டு வந்து இந்த ஒரு ஜனநாயகம் சுதந்திரம் மக்களாட்சி தத்துவத்தின் மணிமகுடமாக இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு தன்னுடைய அரசியலை அல்லது தன்னுடைய அதிகாரத்தை நிறுவுவதற்கு முயற்சிக்கிறேன் என்று சொல்லுவது பிழையானது. ஒரு பால்வாடி குழந்தையை போல, அங்கன்வாடி குழந்தையை போல, எல்கேஜி யூகேஜி குழந்தையை போல அந்த குழந்தைகளுக்கு இருக்கிற பொறுப்புணர்வு கூட இல்லாத ஒரு விஜயால் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சிக்கு தலைமையேற்று வழிநடத்தவோ, அது தேர்தலில் வாக்குகளை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சி அதிகாரத்தில் இந்த மக்களை பாதுகாப்பாக வழிநடத்த முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கை தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுக்கும் எவரொருவருக்கும் இல்லை. திரையில் தலைவனை தேடுகிற அவலமும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. ஆகவே நடிகர்களை நாடாளக்கூடாது என்று தொடர்ந்து வலியுறுத்துகிற தனியரசு, நடிகர்கள் அரசியல் கட்சிக்கு வந்தால், நாடு ஆள வந்தால் நாட்டில் எவ்வளவு பெரிய நெருக்கடி ஏற்படும் என்பதற்கு சான்று விஜய் மாதிரியான வருகையை தடுத்து நிறுத்தணும். அல்லது வந்தால் 41 உயிர்கள் பறிபோகும் என்றால், சுதந்திரத்திற்காக போராடி கூட 41 பேர் ஒரே இடத்தில் பலியானதாக தமிழ்நாட்டில் வரலாறு இல்லை. மொழிப்போரில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கூட 41 பேர் உயிரை இழக்காத தமிழ்நாடு. ஒரு சாதாரண ஒரு வயதான நடிகர் விஜயின் முகத்தை பார்ப்பதற்காக அப்பாவி மக்கள் கொத்து கொத்தாய் 41 பேர் உயிரை இழக்கிற அவமானம், ஒரு அறியாமை, மூடத்தனம், ஒரு ஆதிவாசிகள் காட்டுவாசிகளுக்கு இருக்கிற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாத அளவுக்கு இந்த மக்கள் திரையில் இருக்கிற நடிகர்களை நம்புகிற போக்கு வன்மையா நம்ம வேதனையோடு அதை கண்டிக்கிறோம், வேதனையோடு அணுகிறோம். தமிழர்களுக்கு அது மிகப்பெரிய அவமானம் என்பதனால இனி வருகிற காலத்திலாவது விஜயை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்கணும், வாக்களிக்க கூடாது, தமிழக வெற்றி கழகத்தை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற பரப்புரை தனியரசு கூர்மைப்படுத்தியிருக்க. ஆகவே நேற்று பொதுக்குழுவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் தனித்து அதை தோற்கடிக்க அறைகோல் விடுத்திருக்கிற விஜய், அந்த அணியை தோற்கடிக்க அறைகோல் விடுத்திருக்கிற விஜய் அரசியல் தலைவனாக மக்களை வழிநடத்துகிற தகுதியை ஒரு விழுக்காடு கூட பெற்றிருக்கிறாத விஜய் என்பதை நேற்றை உரையும் பிரதிபலித்திருக்கிறதுனால தமிழ்நாடு குங்கிளைஞர் பேரவை மீண்டும் விஜயின் அந்த பேச்சை அணுகுமுறை கண்டிக்கிறது. 35 நாட்களுக்கு பிறகு மக்களை சந்தித்த விஜய் அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கிடம் மன்னிப்பு கேட்கல. பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தினுடைய உறவினரிடம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வருத்தமோ மன்னிப்பு கேட்கல. நேற்றும் தன்னுடைய பேச்சில் ஆணவம் தான் இருந்தது. வெறும் 10 நிமிடங்கள் கூட எழுதி வைத்து படிக்கிற பொறுப்பு அந்த அவ்வளவா தன்னுடைய சிந்தனையில் தன்னுடைய கருத்து எதுவும் இல்லாத ஒரு விஜய், இப்படி 41 பேர் உயிரிழப்புக்கு வருத்தம் தெரிவிக்காத விஜய் மீண்டும் நான் நாட்டில் முதலமைச்சராக போறேன் 2026 அந்த பேராசை இருக்குல்ல, அதுதான் பெரிய கொடுமை. ஒரு நாள் கூட மக்களுக்காக போராடாமல் தனி விமானம், சொகுசு பங்களா, தனி சொகுசு வாகனம், நேரடியாக படக்காட்சியிலிருந்து பனையூரிலிருந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வர வேண்டும் என்கிற அந்த ஆசை, அல்லது அவர்களை இயக்குகிற பாஜக அதிமுக, இது மக்கள் விரோத ஜனநாயக விரோத செயல் என்பதனால் நேற்றைய தாவேகாவுடைய சிறப்பு பொதுக்குழுவிலும் விஜய் திருந்தவில்லை. ஆகவே மக்கள் தண்டிக்க வேண்டும், தண்டிப்பார்கள். கட்டாயமா 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தனியரசு வெற்றி கூட்டணியில் கட்டாயமாக போட்டியிட்டு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக நாட்டு மக்களுக்கு கடமையாற்றுவதற்கு அணியமாக இருக்கிறேன். தாவேகா தலைமையில தான் கூட்டணின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக தாவேகா கூட்டணியை விரும்புது, பிள்ளையார் சொல்லி போடப்பட்டிருக்காங்க, ஒரு கூட்டணி அமையுன்னு ஒரு எதிர்பார்ப்போடு அவங்க இருக்காங்க. நேற்று தாவேகா தலைமையில தான் கூட்டணி, முதலமைச்சர் விஜய் தான் சொல்லி பேசியிருக்காரு. அதுதான் இப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் நான் தான் முதலமைச்சர் இருக்கிறாரு, எடப்பாடி நான் தான் முதலமைச்சர் இருக்கிறாரு. அது ஆனா பிள்ளையார் சொல்லி போட்டாகி விட்டதுன்னு எடப்பாடியார் குதூகலித்து பரப்புரை கூட்டத்தில் தாவேகா 5 கொடிய, ஒரு கொடி ஒன்று ஒரு 15 ரூபா இருக்கும், 60 ரூபா கொடிய யாரோ ஒரு தம்பிகள் பிடித்து ஆட்டுவதை பார்த்து தாவேகா கூட்டணி அமைந்து விட்டது, அடுத்த முதலமைச்சர் நான் தான் அதாவது எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் பூரித்து போய் மகிழ்ச்சியா அந்த கருத்தை சொன்னார். ஆனா தமிழக வெற்றி கழகம் 35 நாட்களுக்கு பிறகு நேற்று அதிமுகவோடு பாஜகவோடு உறவில்லை, தேர்தல் உறவை நான் தனித்து தன்னுடைய தலைமையில் தான் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் விஜய் சொல்றார். ஆகவே 2 தகுதியற்றவர்கள் நாட்டின் அடுத்த முதல்வர் என்கின்ற அந்த முனைப்போடு அவர் அரசியல் களத்தை அணுகுவதை மக்கள் ஏற்கவிட்டு நகைச்சுவையாக பார்க்கிறார்கள். மக்கள் கட்டாயமாக 2 பேரையும் நிராகரிப்பார்கள்.